வணக்கம். வரும் 7ஆம் தேதி பிள்ளையார் சதுர்த்தி ஈவினிங் நம்ம சுண்டல் அண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு 6 to 9 நம்ம ஜோஹோ மீட்டிங் இருக்குது. 10 ரூபா. யார் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பப்ளிக் கேட்டுட்டு இருந்தாங்க. கன்சிடரபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்கு. லிமிட்டேஷன்ஸ் என்னது 1000 மெம்பர்ஸ் தான். ரைட். நாங்கள் எப்பயுமே வந்து 200+ GST போட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த தடவை எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தோம். வி ஆர் கிவிங் இட் அட் 10 rupees. ஏன் 10 ரூபா? அக்கௌண்ட்ஸ் வேணும்ல, அதுக்கோசரம். தெர் இஸ் நோ மணி ஏர்னிங். 200 இருந்தப்பையும் மணி ஏர்னிங் கிடையாது, இதுலேயும் மணி ஏர்னிங் கிடையாது. நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம், செக்டர் வைஸ், ஸ்டாக் வைஸ், எவ்வளோ ஸ்டாக்ஸை டிஸ்கஸ் பண்ணுறோம், அதுக்கான விளைவுகள் அடுத்த வாரம் என்ன இருக்குன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். வாங்க பண்ண வேண்டியது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர், QR கோட், UPI எப்படி வேணாலும் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் அதே நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்டாக்கை பற்றி டவுட் கேட்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாக் பற்றி டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. ஏன்னு சொன்னால் அந்த 3 மணி நேரத்தில் மேக்ஸிமம் இன்ட்ராக்ஷன் எவ்வளோ 10-15 பேர்த்திட்ட நம்ம பண்ண முடியும். நிறைய பேர் வரும்போது அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். உங்களோட ஸ்டாக் நீங்கள் போடுங்க. அந்த ஸ்டாக்கை பற்றி நிச்சயமாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். போன வாரம் க்ளோஸ் அபவுட் 60 ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க. மார்க்கெட் மீண்டும் இன்றைக்கி வந்து ஒரு டைம் பாஸ். ரைட். நிஃப்டி வந்து -12.8. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நான் சொல்கிறேன். ஸ்பாட் வந்து -53.6. ஒன்றும் பெரிய இது இல்லை. இன்ட்ராடே ஸ்விங் வந்து 126 பாயிண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது வந்து 104 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். ரைட். ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட் வந்து 72 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். இன்ட்ராடே ஸ்விங் வந்து 133 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங். அண்ட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து ப்ரீமியமில் தான் இருக்குது. க்ளோஸ் அபவுட் 90 பாயிண்ட்ஸ் நிஃப்டியும் 238 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியும் வந்து ப்ரீமியமில் இருக்குது. விஜய் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு சொல்லிட்டு கமர்ஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோட எதிர்வொலியான்னு தெரியாது. எப்பயுமே வந்து ஒரு நல்ல படம் ஹிட் ஆச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக தேட்டருக்கெல்லாம் தேட்டருக்கு பிஸ்னஸ்னால் நம்மளுக்கு வியாபாரம். யார்? பிவிஆர் வந்து ஆல்மோஸ்ட் 3.6% அப்பு. ஸோ தேட்டருக்கு வந்து ஒரு நல்ல வருமானம். அண்ட் பிவிஆர் நீங்கள் வந்து பாருங்கள், இட் லுக்ஸ் குட். ஒன்று. ரெண்டாவது, இதே மாதிரி அல்ட்ராடெக் சிமெண்ட். ரைட். நம்ம செக்டர் வைஸ் அப்புறமா பார்த்துக்கலாம். அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து சூப்பர் டூப்பராக இருக்குது. அண்ட் இன்றைக்கும் வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் பெருசாக வந்து ஏரில் மைனஸில் தான் இருந்துச்சு. 11,576 அந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 12,200 12,300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபாஸ்ட்டாக. ரைட். சுஸ்லான் ஒரு நல்ல ஏற்றம், அதுக்கப்புறமா ஒரு ஸ்லைடு, அண்ட் இட் இஸ் அகெயின் ரெடி ஃபார் எ டேக் ஆஃப். மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. சார்ட்டை வச்சு சார்ட் பேட்டர்ன்ஸ் வச்சுட்டு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எப்படி பண்ணணுன்றது நீங்கள் முடிவு பண்ணீங்க. அண்ட் டீல் இஸ் யுவர்ஸ். டூ யர் ஹோம்ஒர்க். அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் எடுக்கணுமா என்ன பண்ணுன்றது நீங்கள் பார்த்துங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. 25,000 மறுபடியும் நான் சொல்கிறேன், 25,000 லெவலில் உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் நல்லாயிருக்கும். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் லாஸ்ட் 2 டேஸாக லாஸ்ட் 2 டேஸாக மார்க்கெட் லிட்ரலி தே ஆர் கில்லிங் டைம். நாளைக்கு பார்க்கணும் மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்றது. நினச்சி பாருங்கள், US வந்து ஃப்ரைடே அன்றைக்கி பெருசாக விழுந்துச்சு. இந்தியாவில் அதுக்கான எதிர்வலி இருக்குன்னு நினச்சாங்க, வரல. அடுத்த நாள் எல்லா இடத்துலையுமே வந்து டைம் பாஸ் தான் போயிட்டுருக்கு. ஒரு பெரிய ஃபால்ன்றது ஒன்றுமே கிடையாது. இன்ஃபேக்ட் ஃப்ரைடேக்கு அப்புறமா மண்டே வந்து லேபர் டே யூஎஸில். ரைட். லேபர் ஹாலிடே. அண்ட் டியூஸ்டே தான் வந்து எஃபெக்ட் ஒன்றும் பெருசாக காட்டல. நம்ம வந்து தப்பிச்சுக்கிட்டோம். அடுத்த நாள் நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். கோல்டு. ரைட். லாஸ்ட் 2-3 டேஸாக வந்து கீழே இறங்கிட்டு வந்துச்சு. இன்றைக்கி ஒரே நாளில் மறுபடியும் $18 பக்கமாக ஏறி இருக்குது. ரூபி டேர்ம்ஸில் 7,330 340 350 அந்த லெவலில் வந்து 24 கேரட் ஹோல்சேல் ரேட் கோல்டு வித்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி மீண்டும் 7,440 430 அந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒன்று. ரெண்டாவது, டாலர் இண்டெக்ஸ் வீக்னஸ் காட்டுது. நான் முதலே சொன்னேன் தெரியுமா, அந்த 100.5 ஒரு போன வாரத்தில் வந்து ஒரு நாள் டச் ஆகி அதான் வந்து லோ. அதை வந்து பல மாதங்கள் லோ. அந்த லோவை டச் பண்ணி ஒரு பவுன்ஸ் ஆகி ப்ராபப்ளி கீழே வருதான்றது பார்க்கணும். 100 உடச்சிச்சுன்னு சொன்னால் கமாடிட்டி ப்ரைஸஸ் தார்மாராக மேலே ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஐம் நாட் சேயிங் வித் ரெஸ்பெக்ட் டு க்ரூட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ்.
பட் கோல்டு அண்ட் சில்வர் வந்து பெருசாக வந்து மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. மனசில் ஞாபகம் வச்சுங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த நேச்சுரல் கேஸை பற்றி என்னதுன்னே புரிய மாட்டேங்குது. டப்புன்னு 4% ஏறுது, ஒரு 4 நாள் கழிச்சு டப்புன்னு 4-5% கீழே விழுவுது. அப்படி தான் விழுவுது. இன்றைக்கி எடுத்துக்கிட்டோன்னா ஆல்மோஸ்ட் ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 7:30 பக்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். அண்ட் ரைட் நவ் நேச்சுரல் கேஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் 3.31% அப்பு. ரைட். க்ரூடு பிரெண்ட் க்ரூட்லாம் ஒன்றும் பெருசாக ஏறல. கோல்டு வந்து க்ளோஸ் டு அபவுட் 1% ஏறி இருக்குது. சில்வர் நல்லா ஏறி இருக்குது. ரைட். சில்வர் வந்து 2.63% வந்து அப்பாக இருக்குது. ருப்பி டேர்ம்ஸில் எடுத்துக்கிட்டால் மறுபடி 86,000 லெவலில் வந்து டச் ஆகிருக்கு. ரைட். இது வந்து 999 குவாலிட்டி ஹோல்சேல் ரேட் ஜிஎஸ்டியோட சேர்த்த ஒரு ரேட். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது இல்லை. இன்றைக்கி ஒரு 50 பாயிண்ட் கீழே விழுந்தாலும் இந்தியா விக்ஸ் வந்து 1.1% கீழே விழுந்திருக்கு. 14.21 பாயிண்ட்ஸில் தான் நிற்கிது. ஸோ அன்டில் அன்லஸ் அது வந்து 15 தாண்டி சம்வேர் நியர் 16-17 அந்த லெவலில் போகும்போது தான் மேபி மார்க்கெட்டில் வந்து ஒரு ஜோஷ் வரலாம். இன்றைக்கி வந்து செக்டர் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. இன்றைக்கி வந்து மீடியா தான் வந்து டாப் பர்ஃபார்மர், மெயின்லி பிகாஸ் ஆஃப் சன் டிவியும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு, நம்ம பிவிஆரும் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு. டெலிகாம் அஃப்கோர்ஸ் தேவர் பாசிட்டிவ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் இண்டஸ் டவர், ஐடியா, டாடா இதெல்லாம். அதே மாதிரி என்பிஎஃப்சி கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருந்துச்சு. சோலா ஃபைனான்ஸ் ஆகட்டும், எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஆகட்டும், நேற்றும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. டைட்டன் நேற்றும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, இன்றைக்கும் வந்து ஒரு 3% அப்பாக இருக்குது. டைட்டனுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது, அதை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். கோஃபோர்ஸ் இன்றைக்கி வந்து கோஃபோர்ஸ் வந்து ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட்டாகிறது நீங்கள் பார்க்கணும். வால்யூமோடு வந்து பெருசாக வந்திருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம், கோஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆகுதான்றது பார்க்கணும். ஞாபகம் வச்சுங்க, ஜிஎம்ஆர் இன்ஃப்ராவில் வந்து ஹெவி டெலிவரி வந்து அப்பாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி கோல்கேட், யூபிஎல் இதெல்லாம் கூடயும் வந்து ஹெவி டெலிவரிஸ் நடந்திருக்கு. ஸோ யாரோ வாங்கி கமுக்கமாக அமுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மனசில் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி வந்து எதுவுமே வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இல்லை செக்டர் ஸ்பெசிஃபிக்காக இல்லை நிஃப்டியோட லெவல் சொல்கிற லெவலில் எதுவுமே இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், 25,000 லெவலில் உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைட் கிடையாது. அதே மாதிரி 25,420க்கு மேலே, மறுபடியும் சொல்கிறேன், 25,420க்கு மேலே டிசைசிவாக ஆன் அ டே பேசிஸ் க்ளோசிங் இருந்தாவுலேயே அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ப்ராபப்ளி இப்போதைக்கு அது வந்து ஒரு டைம் கன்சாலிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்சைட் போகுதான்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நிறைய வீக்னஸ் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. ஞாபகம் வச்சுங்க, மதர் ஆஃப் ஆல் சார்ட்ஸ் டவ் ஜோன்ஸ் சார்ட்டை பார்க்குறதோட S&P 500 சார்ட்ஸை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிஸ் கிடைக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது இந்த 4 சார்ட்டை வந்து மனசில் வச்சுங்க. S&P 500, டாலர் இண்டெக்ஸ், யூஎஸோட பாண்டு, 30-year பாண்ட் அண்ட் 10-year பாண்ட், இது மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அதை மட்டும் அப்படி ரெகுலராக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து ஒரு கிளாரிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஓவரால் லார்ஜர் பிக்சருக்கு. பட் நம்மளோட சார்ட்டை வந்து பார்வையில் வச்சிங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டின்றது ஒரு சைடு இருக்கட்டும். பட் நீங்கள் என்ன ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து டெஃபினட்டாக நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸாக இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் அனாலிசிஸாக இருந்தாலும் சரி, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுங்க. மீண்டும் மார்க்கெட்டில் வந்து நம்ம சண்டை போடலாம். பட் வேண்டியது கேபிட்டல். ஞாபகம் வச்சுங்க, நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போடலாம். It will not be based on market, but டெஃபினட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபைனான்ஷியல் பிளானிங், உங்களோட க்ரோத்துக்கான விஷயமா இருக்கும். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.